1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து சென்னைக்கு வந்து ஒரு சிறிய கடை போட்டு ஒரு பக்கம் வியாபாரம், மறுபக்கம் நஷ்டம், இன்னொரு பக்கம் ஏமாற்றம் என்று எல்லாத்தையும் கடந்து வந்து இன்று பல்லாயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரரான சரவணன் ஸ்டோர் கடையின் தூணாக இருக்கும் தி லெஜண்ட் சரவணா வாழ்க்கை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவில். சாதாரண மனிதனா பிறக்கலாம், ஆனால் சாதாரண மனிதனாக இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. இதை மட்டும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சென்னையின் நெரிசல் மிகுந்த தியாகராய நகர், ரங்கநாதன் தெரு உலகிலேயே அதிக மக்கள் நடமாடும் வீதிகளில் ஒன்று. இங்கு எங்கு திரும்பினாலும் மனித தலைகள் மட்டுமே தென்படும். இந்த மாபெரும் மனித கடலுக்கு நடுவே அமைதியாக ஆனால் அசுர பலத்துடன் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மாபெரும் சில்லறை வர்த்தக சாம்ராஜ்யம். பல ஆயிரம் கோடிகளை புரட்டும் இந்த சாம்ராஜ்யம் நடுத்தர வர்க்க மக்களின் ஒரு பகல் நேர கனவு தேசம். ஆனால் இந்த கண்ணை பறிக்கும் பகட்டான வெளிச்சத்திற்கு பின்னால் ஒரு சிறிய கிராமத்தின் புழுதி படிந்த வரலாறும், தீயில் கருகிய தழும்புகளும், உழைத்து துழைத்து தேய்ந்த கால்களின் வலியும், எல்லாவற்றிற்கும் மேலாக உலகமே பார்த்து சிரித்த ஒரு மனிதனின் அசாத்தியமான பிடிவாதமும் ஒளிந்திருக்கிறது. இது வெறும் வியாபாரத்தின் கதை அல்ல, இது லாப நஷ்டங்களை தாண்டிய ஒரு உளவியல் மாயாஜாலம். இந்த மாயாஜாலம் எங்கு, எப்படி தொடங்கியது? அந்த பயணம் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பணிக்கர் குடியிருப்பு என்ற ஒரு சிறிய கிராமத்தின் செம்மண்ணிலிருந்து தொடங்கியது. விவசாயமும் சிறிய அரிசி ஆலையும் நடத்தி வந்த சண்முக சுந்தரம் என்ற விவசாயிக்கு பிறந்தவர்கள்தான் லோகரத்தினம், ராஜரத்தினம், நவரத்தினம் மற்றும் செல்வரத்தினம் ஆகிய இந்த நால்வரின் கண்களிலும் ஏதோ ஒரு மாபெரும் தேடல் இருந்தது. கிராமத்தின் எல்லைகள் அவர்களின் கனவுகளுக்கு போதவில்லை. தங்களின் எதிர்காலத்தை தேடி அவர்கள் அன்றைய மெட்ராஸ் மாநகரத்தை நோக்கி ரயில் ஏறினார்கள். 1969ஆம் ஆண்டு அது. ரங்கநாதன் தெரு என்பது இன்று இருப்பதைப் போல ஒரு மாபெரும் வர்த்தக மையமாக அப்போது இல்லை. அங்கே வெறும் 720 சதுர அடி பரப்பளவில் 10 ஊழியர்களுடன் சண்முகா ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் ஒரு சிறிய பாத்திரக்கடையை 4 சகோதரர்களும் சேர்ந்து தொடங்கினார்கள். யார் நினைத்தார்கள் அந்த சிறிய கடை ஒரு நாள் ஒட்டுமொத்த இந்தியாவின் சில்லறை வர்த்தக வரலாற்றையே மாற்றி எழுதப் போகிறது என்று? முதல் 6 வருடங்கள் லாபத்தை விட உழைப்பை மட்டுமே அங்கே மூலதனமாக முதலீடு செய்தார்கள். நடுத்தர மக்களுக்கு என்ன வேண்டும் என்ற ஒரு மாபெரும் உளவியல் ரகசியம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. தரமான பொருட்கள் வேண்டும், ஆனால் அது நம்ப முடியாத அளவு குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும். குறைந்த லாபம், அதிக விற்பனை என்பதுதான் இவர்களின் லட்சியமாக இருந்தது. இடைத்தரகர்களை தவிர்த்து நேரடியாக உற்பத்தியாளர்களிடம் பொருட்களை கொள்முதல் செய்தார்கள். தள்ளுபடி என்ற வார்த்தையே அதிகம் புழக்கம் இல்லாத அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆடி தள்ளுபடி என்ற ஒரு பிரம்மாண்டமான விற்பனை உத்தியை முதலில் அறிமுகப்படுத்தியது இந்த சகோதரர்கள்தான். பாத்திரக்கடையாக தொடங்கிய அந்த சிறிய இடம் இவர்களின் பல நாள் கடின உழைப்பால் உயர்ந்து அனைத்தும் ஒரே இடத்தில் என்ற ஒரு கொள்கையை கையில் எடுத்து அதை செயல்படுத்தினார்கள். துணிமணி, தங்கம், வைரம், வீட்டு உபயோகப் பொருட்கள் என ஒரு குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் விற்கும் ஒரு மாபெரும் பல்பொருள் அங்காடியாக விஸ்வரூபம் எடுத்தது. 1977இல் முதலில் சரவணா ஸ்டோர்ஸ் கடை மிக பிரம்மாண்டமாக பெரியதாக கடையாக திறக்கப்பட்ட போது சென்னை மக்கள் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் பொருட்களை வாங்குவதற்கு. ஆனால் இந்த அசுர வளர்ச்சியின் நிழலில் சில இருண்ட பக்கங்களும் அமைதியாக வளர்ந்து கொண்டிருந்தது. காலம் வேகமாக மாறியது. நிறுவனத்தை உருவாக்கிய சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவராக மறையத் தொடங்கினர். 2003இல் நிறுவனத் தூண்களில் ஒருவரான செல்வரத்தினம் காலமானார். பின்னர் மூத்தவரான யோகரத்தினமும் காலமானார். குடும்பத்தில் சொத்து பிரிவினைகள் வந்தன. பல கிளைகளாக அந்த மாபெரும் நிறுவனம் பிரிந்தது. அதில் ஒரு பிரிவான தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் செல்வரத்தினம் மகனான சரவணன் அருள் தன் கையில் எடுத்தார். எந்த ஒரு மாபெரும் கட்டிடத்தின் அஸ்திவாரத்திலும் பல கண்ணீர் துளிகள் கலந்திருக்கும். இங்கும் அதுதான் நடந்தது. 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி அதிகாலை 6 மணி. ரங்கநாதன் தெருவே அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில் சரவணா ஸ்டோர்ஸ் கடையின் கட்டிடத்தின் ஒரு பகுதியிலிருந்து திடீரென கரும்புகை வெளியேறியது. 9 மணி நேரத்திற்கும் மேலாக எரிந்த அந்த கொடூரமான தீ பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சாம்பலாக்கியது. ஆனால் எல்லாவற்றையும் விட கொடுமையானது கடையின் உள்ளே சிக்கிக்கொண்ட 2 அப்பாவி ஊழியர்கள் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்ததுதான். இது ஒரு சாதாரண விபத்து மட்டுமல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி.
பல அடுக்களை கொண்ட இந்த நிறுவனத்தின் பிரம்மாண்டத்திற்கு பின்னால் இருந்த தொழிலாளர்களின் நிஜமான நிலை என்ன என்ற கேள்வி சமூகத்தில் மெல்ல எழத் தொடங்கியது. தென் மாவட்ட கிராமங்களில் இருந்து குடும்ப வறுமையை போக்க வேலை தேடி வந்த பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்களும் ஆண்களும் அங்கே ஊழியர்களாக வேலை செய்தார்கள். தினசரி 10 முதல் 14 மணி நேரம் அவர்கள் எந்த ஓய்வுமின்றி தொடர்ந்து நின்று கொண்டே வேலை செய்தார்கள். வாடிக்கையாளர்கள் இல்லாத நேரத்தில் கூட அவர்கள் அமர்வதற்கோ சுவரில் சற்று சாய்வதற்கோ அந்த ஊழியர்களுக்கு அனுமதியில்லை, நிர்வாகத்தால் மறுக்கப்பட்டது. அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் வாடிக்கையாளர்களை விட ஊழியர்களையே அதிகம் கண்காணித்தன. ஒரு நிமிடம் சக ஊழியரிடம் பேசினால் கூட சம்பளத்தில் ஒரு பகுதியை குறைத்து விடுவார்கள். தொடர்ந்து நிற்பதால் அந்த பெண்களுக்கு நரம்பு சுருட்டல் எனப்படும் வெரிகோஸ் வெயின் நோயும் கடுமையான உடல் உபாதைகளும் ஏற்பட்டன. இந்த மௌனக் கண்ணீர் பல வருடங்களாக அந்த ஏசி அறைகளுக்குள் உறைந்திருந்தது. இறுதியாக மாதர் சங்கங்கள் மற்றும் பலரின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு பிறகு 2021 செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு அரசு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அதுதான் அமர்வதற்கான உரிமை சட்டம். ஊழியர்கள் அமர்வதற்கு நாற்காலிகள் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு பல வருடங்களாக தேய்ந்து போன அந்த தொழிலாளர்களின் கால்களுக்கு சிறிது ஓய்வு கிடைத்தது. இதற்கிடையில் வருமான வரித்துறையின் அதிரடி சோதனைகளும் பலமுறை கதவுகளை தட்டின. 2019 ஆண்டு ஜனவரி 29 பிரபல சில்லறை வர்த்தக நிறுவனமான சரவணா ஸ்டோர்ஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை மிகப்பெரிய அளவில் சோதனையை நடத்தினார்கள். இந்த சோதனைக்கு 120 குழுக்களாக பிரிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனை செய்தார்கள். இந்த சோதனையில் கணக்கில் காட்டப்படாத பல கோடிகள் வெளியே வந்தது. வருமான வரித்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் கணக்கில் காட்டப்படாத சுமார் ரூபாய் 25 கோடி ரொக்கம், 12 கிலோ தங்கம் மற்றும் 625 காரட் வைரங்கள் சோதனையின் போது கைப்பற்றப்பட்டதாக ஆவணங்களை ஆய்வு செய்ததில் பல ஆண்டுகளாக சுமார் ரூபாய் 433 கோடி அளவிற்கு வருமானத்தை மறைத்து மிகப்பெரிய அளவில் வரி ஏய்ப்பு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சாதாரண நிலையில் இருந்து கடின உழைப்பால் சரவணா ஸ்டோர்ஸை உருவாக்கிய செல்வரத்தினம் அண்ணாச்சியின் மகன்தான் இந்த தி லெஜண்ட் சரவணன் அருள். 1970 ஆண்டு ஜூலை 10 பிறந்தார். இவரின் முதல் கல்யாணம் சூரியஸ்ரீ என்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து பின்னர் விவாகரத்து பெற்றவர். 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன். பல ஆயிரம் கோடிகளை புரட்டும் ஒரு சாம்ராஜ்யத்தின் வாரிசு. கோடிக்கணக்கான ரூபாய் பணப்புழக்கம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த வியாபார சாம்ராஜ்யம் நினைத்திருந்தால் ஏசி ரூமில் சொகுசு அறையில் சாய்ந்தபடி வரும் லாபத்தை மட்டுமே கணக்கிட்டு ஒரு ராஜாவைப் போல வாழ்ந்திருக்கலாம் சரவணன். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. மாறாக அவர் எடுத்த அந்த ஒரு அதிரடி முடிவு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. 2019 ஆண்டு தொலைக்காட்சிகளில் ஒரு புதிய விளம்பரம் வெளியானது. இந்திய திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களான தமன்னா, ஹன்சிகா போன்ற நடிகைகளுடன் ஒரு 50 வயது நபர் நடனமாடிக் கொண்டிருந்தார். அவர்தான் சரவணன் அருள். தனது கடைக்கான விளம்பர தூதராக வேறு எந்த ஒரு திரை நட்சத்திரத்தையும் நம்பாமல் அவரே நேரடியாக கேமராவுக்கு முன் நின்றார். அடுத்த சில மணி நேரங்களில் இணையதளம் முழுவதும் இவரை பற்றிதான் பேச்சு. எங்கெங்கும் ட்ரோல்கள், மீம்ஸ்கள், கேலி, கிண்டல்கள். ஒரு பெரும் கோடீஸ்வரரை முகமறியாத நபர்கள் எல்லாம் இணையத்தில் கடுமையாக விமர்சித்தார்கள். சாதாரண ஒரு மனிதனாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? அவமானம் பிடுங்கித் தின்றிருக்கும். விளம்பரங்களை நிறுத்திவிட்டு தலைமறைவாகி இருந்திருப்பார்கள். ஆனால் அங்கேதான் இந்த மனிதனின் உண்மையான வணிக மூளை வெளிப்பட்டது. அவர் அமைதியாக சிரித்தார். தன்னை விமர்சித்தவர்களுக்கு வாழ்த்துக்களை மட்டும் தெரிவித்தார். ஒவ்வொரு மீம்ஸும் ஒவ்வொரு கேலி வீடியோவும் தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் என்ற பெயரை எந்த ஒரு கூடுதல் கட்டணமும் இன்றி மக்களின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தது. இது நெகட்டிவ் மார்க்கெட்டிங் என்றாலும் பிராண்டின் பெயர் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தது. சில நாட்களில் விமர்சித்த அதே மக்கள் அவரை பார்ப்பதற்காகவே கடையை நோக்கி படையெடுத்தார்கள். கோடிக்கணக்கில் செலவு செய்தாலும் கிடைக்காத விளம்பரம் இந்த நெகட்டிவ் விமர்சனங்களின் மூலமாக அவருக்கு கிடைத்தது. இது வெறும் சினிமா ஆசை அல்ல, இது ஒரு கார்ப்பரேட் ராஜதந்திரம். இந்த ராஜதந்திரத்தின் உச்சகட்டம்தான் 2022 அரங்கேறியது. பல கோடி ரூபாய் பொருட்செலவில் சரவணன் அருளே தயாரித்து கதாநாயகனாக நடித்த தி லெஜண்ட்
என்ற பிரம்மாண்டமான திரைப்படம் வெளியானது. படத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாடலுக்கான செட்டிற்கு மட்டுமே 30 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. உலகமெங்கும் 2500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 5 மொழிகளில் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது. படம் வணிக ரீதியாக படுதோல்வி அடைந்தது. திரைப்பட விமர்சகர்களால் கடுமையாக சாடப்பட்டது. ஆனால் வியாபார கணக்கில் அவர் வென்றுவிட்டார். இந்தியா முழுவதும் வட மாநிலங்களில் தனது கிளைகளை விரிவுபடுத்த அவர் திட்டமிட்டிருந்த நேரத்தில் அந்த திரைப்படத்தின் மூலமாக தனது பிராண்டை நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக எந்த ஒரு இடைத்தரகரும் இன்றி அறிமுகப்படுத்தினார். இந்த தோல்வியால் அவர் முடங்கிவிடவில்லை. விமர்சனங்களை கடந்து தற்போது ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் இயக்கத்தில் லீடர் என்ற தனது 2வது பிரம்மாண்ட திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக நடித்து இருக்கிறார். இந்த படம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியாக உள்ளது. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் மகனாக பிறந்து வெறும் 720 சதுர அடியில் ஒரு பாத்திரக் கடையாக தொடங்கி இன்று 3000 கோடி ரூபாய்க்கும் மேல் வருவாய் ஈட்டும் ஒரு சாம்ராஜ்யமாக நிற்பது ஒரு மாயமில்லை, அது அசுர உழைப்பின் வெளிப்பாடு. பயங்கரமான தீ விபத்துகளும் வருமான வரி சோதனைகளும் தொழிலாளர் உரிமை போராட்டங்களும் இந்த சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தை ஆட்டி பார்த்தது. ஆனால் அவை அனைத்தையும் தாண்டி காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு விமர்சனங்களையே தனது மூலதனமாக மாற்றி இன்று வியாபார உலகின் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நிற்கிறது இந்த நிறுவனம். இது வெறும் ஒரு கடையின் கதை அல்ல. தடைகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்ள துணியும் எவருக்கும் தோல்வியே இல்லை என்பதை நிரூபித்துக் காட்டிய ஒரு விசித்திரமான சரித்திரம். யார் என்ன கேலி செய்தாலும் சிரித்தாலும் தன் இலக்கில் மட்டும் குறியாக இருக்கும் ஒருவன் எப்போதுமே லெஜண்ட் தான். உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும் போது நீங்க உடைந்து போறீங்களா அல்ல அதை பயன்படுத்திக்கிறீங்களா? ஏன்னா வரலாறு சொல்லுது, சிரிப்பை ஆயுதமாக மாற்றவன் தான் லெஜண்ட். நீங்களும் ஒரு நாள் லெஜண்ட் ஆகலாம்.